ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் பேக் போர்ஷன் மட்டும் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கலாம். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் ட்ரை பண்ணுங்கள். ஆரி கிளாஸஸும் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்காக கீழே இருக்க பாயிண்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இது கீழேருந்து 2.5 இன்ச் கொடுக்குறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். கீழே இருந்து 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஃப்ரண்ட் சைடு நெக் வரும் இல்லையா, இந்த சைடு வந்து கரெக்டாக ஈக்குவலாக நான் மடிச்சுக்கிறேன். ஈக்குவலாக மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்காக நம்ம 3/4 இன்ச் விட்டுருப்போம். கீழே பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், அதுக்கப்புறமா இங்கே ஒரு 1/4 இன்ச். இங்கே வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது இது 2 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இங்கே போடுற லைன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த லென்த் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறுகலாக தெரியுது. இங்கே சென்டர் பாயிண்ட்டும் இங்கேயும் ரொம்ப குறுகலாக தெரியுது. அதனால் வந்து நம்ம 2 மார்க் பண்ணோம் இல்லையா, நான் தைக்கும்போது 2.25 மட்டும்தான் தைக்கலான்னு இருக்கேன். அது கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி போடலான்டான்னா, இங்கே நம்ம மடித்து அந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மார்க் ஆகியிருக்கும். அதாவது மடிப்பு வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுங்க, நம்ம இப்படி ஜாயிண்ட்டாக இப்படி சேர்க்கும்போது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் விழும். இதை இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு 3.5லேருந்து 3 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 3.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் மட்டும் இருந்தால் போதும். அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்ப லென்த்தாகவும் பிடிக்க வேண்டாம். கொஞ்சம் மெல்லிசாவே பிடிங்க.
ஓகே, இப்படி தைக்கும் போது இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கரெக்டாக அப்படியே உட்காந்துரும். இது வந்து போயிட்டு கீழே அமுங்கிருது. இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டும் நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு முறை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தையுங்க. இப்போ வந்து இது வந்து நல்ல பக்கம் இது ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நல்ல பக்கம். இது இனிமேல் தான் தைக்க போகிறேன். அப்போது இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இதை நான் அப்படியே திருப்பி பேக் சைடை இப்படி தைக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி தைச்சிட்டா நம்ம மறுபடியும் பிரித்து தைக்க வேண்டியிருக்கும். ஸோ கவனமாக பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இந்த பார்ட்டு தைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கப் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ என்னென்ன வீடியோ போடுறோமோ அதெல்லாம் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க யூடியூப்பில் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு கிளாஸஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதில் பட்டி எப்படி கட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, கட் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். தேங்க்யூ.